அனைவரையும் மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 2 காணொளிகளோடு வந்திருக்கின்றேன். அதாவது 2 விடயங்களோடு வந்திருக்கின்றேன். ஒன்று, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உணவகம் ஒன்று வழக்கு தடுக்கப்பட்டு நாளைய தினம் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விளக்கங்களோடும் 2 நாட்கள் மதிக்கத்தக்க பச்சிலம் குழந்தை ஒன்று குறிநாகலில் சிங்கப்புர என்கின்ற இடத்தில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அந்த குழந்தைக்கு பலர் உரிமை கோருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான 2 விடயங்களினுடைய தொகுப்பாகத்தான் இது இருக்கப் போகிறது. முதலாவதாக நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த உணவகத்திற்கு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை தான் நடக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால், அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் பல உணவகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரியாணிக்கு யாழ்ப்பாணத்தில் அதிக கேள்வி இருக்கிறது. ஆகவே அங்கு உள்ளூர் மக்களை தவிர்த்து ஏனைய இடங்களில் இருக்கின்ற கடைகளினுடைய உரிமங்கள் பெறப்பட்டு யாழ்ப்பாணத்தவர்களால் நடத்தப்படுகின்ற உணவகங்களும் இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போதுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சேலம் RR பிரியாணி கடையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பூதாகரமாக்கப்பட்டு அது உண்மையில் மக்கள் சார்ந்த பிரச்சனை, அது பெரிய பிரச்சனையாக மாறி இப்பொழுது நாளைய தினம் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சுகாதார பரிசோதகர்களால். என்ன நடந்தது என்று கேட்டால், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த சேலம் RR பிரியாணியினுடைய கழிவு நீர் இருக்கிறது தானே, அந்த கழிவு நீர் வெள்ளம் வழிந்தோடுவதற்காக உருவாக்கப்பட்ட வாய்க்காலின் ஊடாக வெளியேற்றப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதனை பொது சுகாதார பரிசோதகர்களும் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரு விடயத்தை யோசித்து பாருங்கள். கழிவு முகாமைத்துவம் என்பது யாழ்ப்பாணத்துக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு விடயமாக இருக்கிறது. கழிவு முகாமைத்துவம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களை யாழ்ப்பாண மாநகர சபையும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு உட்பட்ட ஏனைய நகர சபைகள் பிரதேச சபைகளும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போது சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதாவது வடிகட்டி தூய்மைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அல்லது கழிவுகள் அகற்றப்பட்டதன் பின்னர் தான் அந்த நீர் வாய்க்காலுக்குள் விடப்பட வேண்டும் என்று. ஆனால் அங்கு வெளிவந்த காணொளிகளை பார்க்கின்ற போது அங்கு மக்கள் பிரதிநிதிகளும் சொல்கின்றபடியும் இந்த வாய்க்கால் துர்நாற்றம் வீசுகிறது, வெளியேற்றப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது உண்மை என்பதை உறுதிப்படுத்திய சுகாதார பரிசோதகர்கள் தான் இப்போது குறித்த உணவகத்திற்கு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நாளைய தினம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக வெளியாகியிருந்த காணொளிகளை இப்பொழுது நீங்கள் பார்வையிட முடியும். இல்ல ஒபிசியலா நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அவையில ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்றீங்க இல்ல கேள்வி கேட்கறதுக்கு. ஒரு கொலை வழக்கு நடந்த ஐயா ஒரு ஆளத்தான் கொலை செய்தாங்க ஜட்ஜிக்கு இல்லை கட்டிருக்கா நானும்
உங்களுக்கு 2 சொன்னாலும் போடுங்க சார். என்னென்ன சொன்னா நீங்க அவை சொல்றது தானே நாங்க செய்வோம். நீங்க என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க, நான் செய்கிறேன். 2க்கும் போடுங்க. வேற என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி நீங்க கேட்காங்க. நீங்களே ஒரு மீடியாண்டா நடக்கிறது. நான் மீடியா இல்ல, நான் தான். ஐயா கொஞ்சம் சார் சரிதான். இருந்தால் இது நாங்கள் எழுத்து மூலம் நாளைக்கு ஒரு கொப்பி ஒன்றும் தருவோம். ஆனால் நீங்கள் மனையில் நான் மணக்கில் உங்களோட பெர்மனன்ட் மேனேஜர் உங்களை மணக்கி தான் போகணும். அத்த மூமெண்ட் நீங்களும் நிற்கிறீங்க. ஓ, இப்போ அத்த மூமெண்ட் நீங்களும் எங்களோட நிற்கிறீங்க. அப்படி ஒரு நாட்டம் இரவு வேலையில தான் வளமையா காலமாக குறக்கையில் இன்றைக்கு நைட்டு 2 மணிக்கு குறந்தீங்கன்னா சத்தம் கட்டுது. அப்போ நாங்கள் ரயிலுக்கு எடுக்கிற மட்டும் தான் பார்த்தோம். அப்போ நான் ஓ மோட்டர் சத்தம் கேட்கும். பிளான் பண்ணி செய்து தான் இதுல இருந்தால் அவங்க சப்ளை பண்ணும் கீழால. இதுக்கு கட்டையக்கே விட்டுருக்கணும். கட்டையக்கே விட்டுருக்கணும். நாங்கள் பிறந்த பிள்ளைகள் எல்லாமே இருக்கணும். கருத்தாக்கார பிள்ளைகளை கூட அது நோயாளியால் நாங்கள் கொட்டம் நடத்தி வேலை வந்து வச்சு போட்டு போயிருக்கு. இதால் பாதிக்கப்பட போகிறதா நாங்கள் மக்கள் எல்லாம் சின்ன ஆக்கெல்லாம் இதுக்குள்ள இருக்கோம். சின்ன பிள்ளைகள் இருந்தால் விளையாடுறதால ஓடிச்சிருக்கு விளையாடுறதால நுழம்பு இப்போ டெங்கு பிஹெச் மேலே வந்து என்ன பார்க்கணும், உங்களை விட்டு தான் பார்க்கணும். பேக்கால் பார்க்கணும். பேக்கால் கிளீன் பண்ணணும். இதோடையே அவைகளுக்கு தெரியாது. இப்ப நாங்க சொன்ன வழி தான் அவளுக்கு இந்த நியூஸ் அறிஞர். இப்ப என்ன கலை தனியை விட்டு கொண்டிருக்கீங்க. ஐயாக்கள் வந்த இனம் கோல் பண்ணி கூப்பிட்டா ஐயாக்கள் நேரடியா பார்த்தேன். சேரும் பார்த்தேன் 3 தடவை சொல்லியாரு. சொல்லி அப்புறம் ஐயா சொல்லி ஐயா கடந்த கட்டாம போன் பண்ணி வந்துட்டு நாங்கள் பாத்ரூம் போட்டு செலம் தண்ணி ஊத்தாம கூட எப்படி மனம் திறந்து உடைக்காதே மனம். மக்கள் போய்க்கு அதே ஐயா குழந்தை பிள்ளை தான் முழுக்க குழந்தை பிள்ளை. அப்போ எங்களுக்கு நடவடிக்கை இதுதானே. சரி நன்றி மாறம்மா. நீங்க இதுல என்ன அம்மா என்ன நாதன்னாரு அதான் அதான் நீங்க நிக்கிறத காட்டும். கொஞ்சம் நீங்க நீங்க மேனேஜர். அப்ப நீங்க அப்படி கதைக்கல. தண்ணி போற இது இந்த வடிகால் தண்ணி போறது தான் இது வச்சிருக்கு. உத்த தண்ணி இப்படி மணக்கிறதுக்கு விடுறே இல்ல. நீங்க எங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நீங்க அப்படி கதைக்கல. அத கேன் விடுறா கேன் இருக்கிற தண்ணி விடுறாங்க. இந்த விடயம் இவ்வாறு இருக்கின்ற போது குருநாகலில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் 2 நாட்கள் மதிக்கத்தக்க இளம் பெண் குழந்தை ஒன்றை தூக்கி வீசிவிட்டு தாயொருவர் சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த தாயை சமூக வலைத்தளவாசிகள் திட்டி தீர்த்து கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற குறித்த புகைப்படம் உண்மையில் அந்த குழந்தையினுடைய புகைப்படம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறித்த புகைப்படமானது மே மாதம் 28ஆம் திகதி, மே மாதம் 18ஆம் திகதி என்று பல்வேறு திகதிகளில் சமூக வலைத்தளங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுக்கு பிறந்த பிள்ளையினை அடையாளப்படுத்துவதற்காக யாரோ ஒரு பெற்றோர் பகிர்ந்த புகைப்படம் தான் இப்போது நீங்கள் பார்க்கின்ற அந்த
பெண் குழந்தையினுடைய புகைப்படம் என்று பரப்பப்படுகின்ற அந்த படமாக இருக்கிறது. ஆகவே ஒரு தகவல் பகிரப்படுகின்ற போது அதனுடைய உண்மைத்தன்மையை பார்த்துக் கொள்ளுங்கள். இது இவ்வாறு இருக்கின்ற போது குறித்த பெண் குழந்தையை தத்தெடுப்பதற்காக இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் போலீசாரிடம் உரிமை கோரியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, லண்டன், கனடா போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து இந்த அழைப்புகள் வந்ததாகவும் குறித்த பெண் குழந்தையை தாங்கள் தத்தெடுப்பதற்கு விரும்புவதாகவும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் தான் யாருக்கு குறித்த குழந்தையை கொடுப்பதா அல்லது என்ன நடக்கப் போகிறது என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நான் இந்த இடத்தில் சொல்ல வந்த ஒரு விடயம், உண்மையில் இங்கு 2 சம்பவங்களை உற்று நோக்கக்கூடியதாக இருந்தது. ஒன்று, பெற்ற குழந்தையை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற அந்த தாயினுடைய மனது எவ்வாறு கல் போன்று இருந்திருக்கிறது என்பது. மற்றது, குழந்தைகளுக்காக இயங்குகின்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது. உண்மையில் அந்த குழந்தையினுடைய புகைப்படம் அது அல்ல. நீங்கள் பகிர்கின்ற போது உண்மையான புகைப்படங்களை அறிந்து அந்த புகைப்படங்களை பகிர்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நன்றி. மற்றொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.